நட்புகளே ஹாய். இன்றைக்கி எல்லோரும் கோவக்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 200 கிராம் கோவக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டோம், கடல மாவு 2 ஸ்பூன் போடுறோம், கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் போடுறோம். ரைட்டுங்களா? இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது உறவு செய்கிற எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம்ப்பா, அவங்க மசாலா டேஸ்ட் தகுந்தாப்புல. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அதுலேருந்தே தண்ணி வரும் உங்களுக்கு. ஏன்னா இது தண்ணி காய் இல்லைங்களா, அதனால் நீங்கள் தனியாக தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். லெமன் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா பெசரி விடுங்க. பெசரி விட்டுட்டு சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து சேர்க்குறோம். சரிங்களா? உங்கள்கிட்ட சோம்பு பவுடராக இருந்தால் கூட சேர்க்கலாம். இருந்தாலும் இதை இடித்து சேர்க்கும் போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் விடலாம். கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும், மசாலாலாம் இறங்கியிருக்கும். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட போதும், போட்டிங்கன்னா நல்லாவே வரும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டாக்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அது கரெக்டான பதம். போட்டிங்கன்னா நல்லா அதை கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பாக வரும். அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். கோவக்காயை சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அவங்கெல்லாம் கூட இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக்